ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் காப்ஸி. நான் உங்கள் ராஜ்குமார். ஏன்னா நம்ம வழக்கமாக ரூமில் தானே வீடியோ போட்டுட்ருப்போம், ஏன்னா வெளியே சுற்றிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்கள் வந்து ஆச்சரியப்படலாம். எவ்வளோ நாளைக்கு தான் ரூம்குள்ளேயே வீடியோ போகிறது? சில விஷயம் வந்து வெளியே காமிச்சா தானே வந்து தெரிஞ்சுக்கவும் முடியும், உங்களுக்கு நான் காட்டவும் முடியும். என்ன மனுஷன்? அதனால தான் வந்து நான் இப்போ வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். அதாவது நான் கோயம்புத்தூர் தான் வந்து லிவிங்ஸ்டன் அந்த சினிமாவில் நடிப்பாரு அவரா? அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம்டா. கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆனக்கட்டி போகிற வழியில் தலகாம் ரோட்டில் கணுவாங்கிற ஏரியாவில் இருக்கிற பாலா பேக்கரிக்கு முன்னாடி தான் வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்கே வந்து என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் டீ வந்து இங்கே ஒருத்தர் வந்து போட்டு தராரு. அதனால டீயில் ஸ்பெஷலு லேயர் டீலாம் பேர்லாம் சொல்லி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அந்த விஷயத்தை நான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒளிப்பதிவார் முத்துகணேஷுடன் ராஜ்குமார். முத்துகணேஷுடன் ஒளிப்பதிவார் முத்துகணேஷுடன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆளுன்னு போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்த என்ன வீடியோலாம் போடணும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பிறகு என்ன கப்சி என்றே வைத்துக் கொள்ளலாமே. ஸோ வந்து இப்போ கடைக்குள்ளே வந்து நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். கேமராமேனு கூட நான் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன். இங்கே வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரி வந்து தலைவரையும் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுருவோம். போன வீடியோலேயே வந்து ஒரு பார்த்துருப்பீங்க, சில மாடுலேஷன்லாம் வந்து பேசி கலக்கிருப்பாப்பில். தெரிஞ்சுக்கிட்டியா? ஸோ இவரையும் வந்து கூட்டு வந்து லேட்டியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மாதிரி கூட்டு வந்துட்டேன். நார்மலாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நான் காம்பினேஷன் ஃபுட்டு வந்து நம்ம வந்து போடுவோம். அதாவது வந்து ஒரு ஃபுட்டை வந்து இன்னொரு ஃபுட்டோட வந்து கலந்து சாப்பிட்ற மாதிரி போடுவோம். பட் இங்கே வந்து நம்ம அந்த டீ கடைக்காரனை வந்து நம்மளே ஓவர்டேக் பண்ணி ஒரே கப்பில் பார்த்தீங்கன்னா 3-4 வகை டீ வந்து போட்டு தராராமா. டீனா டீ மாதிரி இல்லை, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா அப்படின்ட்டு ஒரே கப்பில் வந்து போட்டு தராரு. அண்ணன் பேப்பர்லாம் கூட வந்திருக்காரு டீ கடைக்காரன். ஏன்னா இப்போ வந்து டீ போட்டுட்ருக்காரு. அந்த கேப்பில் வந்து நாங்கள் வந்து பேசிடலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தோம். ஸோ வந்து என்ன மாதிரிலாம் லேயர்லாம் போட்டிருக்கேன், எப்படிலாம் டேஸ்ட் வந்து நாங்கள் வந்து பண்ணி வந்து ரிவ்யூ சொல்ல போகிறோம் நாங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து டீயை பற்றி தான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரியுமா? டீயை பற்றி என்ன ப்ரோ இப்படி கேட்டுட்டீங்க? எங்க சொல்லு, முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்போ நீ மனப்பாடம் பண்ணல. எல்லாருமே டீ குடிக்கிறோம். அதுவும் முக்கியமாக நம்ம தமிழ்நாடு பசங்க எல்லாருமே தினசரி ஒரு டீயாவது அடிச்சிருவாங்க. எனக்கு வந்து உடம்புல வந்து பிளட் ஓடுதோ இல்லையோ டீ தான் பாதி ஓடும். அந்தளவுக்கு தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். சரி, ஏதாவது இதை பற்றி இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்குதா? சும்மா கூகுளில் தேடி பார்த்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பேசிகிட்டே இருக்கும் போது நடுவில் வந்து டீ வந்து அண்ணன் வச்சுட்டாப்பில். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து 3 டீ இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 லேயர் உள்ள டீ. என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா இப்படி மிக்ஸ் பண்ணோன்னா மிக்ஸே ஆகாது. ஸோ இது வந்து உள்ளே வந்து என்ன இருக்குது, நம்ம மேலே வந்து ஹார்லிக்ஸா இல்லை கீழே பாலா என்னன்னு தெரியல. அது நம்ம குடிச்சு பார்த்துட்டு சொல்லுவோம். கொஞ்சம் சூடாகவே இருக்குது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 3 லேயர் டீ. மேலே வந்து நுரை இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்குது. பாருங்கள், இது சுற்றினா பாருங்கள் கலக்கவே பாருங்கள். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து 3 லேயர் டீ. ஆர்டின்லாம் போட்டுருக்காங்க. ஆமாம், மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டின்னு, இங்கே வந்து விளக்கு வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ட்ரை பண்ணிடுறாங்க. ஸோ என்ன விஷயத்துக்கு வருவோம். சரி, பொது விஷயத்துக்கு வருவோம். அதுதான் முக்கியமான கட்டம். டீயை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரியும்? நான் சும்மா ஒரு கூகுள் பண்ணி பார்த்தேன். திரும்ப அதில் கிடைச்ச ஸ்டாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை 7.5 கோடி. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். புள்ளி விவரனாலே வந்து எந்த ஒரு மாடுலேஷன் வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கே வந்து தெரியும். ஸோ அந்த மாடுலேஷன்லேயும் வந்து கேட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா மாடுலேஷனு? சரி, ட்ரை பண்ணுவோம். அதுதான் உங்கள் விதினா என்னால் பார்த்த முடியாது. எவ்வளோ பார்த்தாச்சு. இதையும் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து புள்ளி விவரத்தை வந்து மாடுலேஷனில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. விஜயகாந்த் மாடுலேஷன். சூப்பர், நல்லா லவுடாக பேசணும். ஓகே. உலகத்தோட மக்கள் தொகை 7.25 கோடி. அதில் தினசரி 6 பில்லியன் கோடி டீ எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் மொத்தம் 5 வகையான டீ இருக்குது. பிளாக் டீ, ஒயிட் டீ, க்ரீன் டீ, டார்க் டீ, அப்புறம் ஊலாங் டீ. இது மொத்தமுமே ஒரே செடியிலேருந்து தான் வருது. ஆனால் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்னால அது டிஃப்ரெண்ட் டீயாக மாறிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிருக்க சார். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. எனக்கு தெரிஞ்ச 6வது டீ வந்து லேயர் டீ. அண்ணன் வந்து சூப்பராக விஜயகாந்த் மாதிரியே வந்து பேசினாப்பில். ஸோ சூப்பராக இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னீங்க. சரி, நம்ம டீ வந்து குடிச்சு வந்து ரிவ்யூ சொல்லிடலாமா எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 லேயர் டீ போயிடலாம். 3 லேயரு. ஸோ குடிச்சிட்டு என்னென்ன லேயர்ன்ட்டு வந்து நம்மளுக்கே வந்து தெரியாது. அண்ணன் வந்து பின்னாடி வந்து டீயை போட்டு சஸ்பென்ஸாக வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ ஒரு லேயர் என்னென்ன வந்து டேஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சலாம். நானும் 3 லேயர் டீ எடுக்கிறேன், நீங்கள் அந்த லேயர் எடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக ஃபேம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி குடிப்போம். டிச் பண்ணிட்டு குடிப்போம். ஹார்ட் வந்து ப்ரோ வந்து டீ எடுத்துட்டாப்ல. நம்மளுக்கு விளக்க தான் கிடச்சிது, பரவாயில்ல. நான் ஃபஸ்ட் லேயரை வந்து நான் நெருங்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அது ஒரு
அதாவது நுரையில காஃபி மட்டும் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் போட்டு கொடுத்தாருல, அது வந்து காஃபி ஃப்ளேவர், அதனால் அப்படி இருக்கும். இப்போ நான் வந்து மேலே நுரைய தாண்டி கீழே நான் வந்துட்டேன். லைட் காஃபி வந்து எனக்கு ஃப்ளேவர் வந்து எனக்கு வந்திருக்குது. அது உங்களுக்கு என்ன வந்திருக்கு? அதுதான் சஸ்பென்ஸ். மேலே வந்து அதான் நுரையில காஃபி ஆட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கீழே தான் ஃபர்ஸ்ட் லேயர் ஆரம்பிக்குது. அதை நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? பாதாம் பால். அண்ணன் அங்கேருந்து சொல்லிட்டாரு. ஏன்னு ஐயோ, அண்ணன் வந்து அங்கே வந்து சொல்லிட்டாப்ல என்னன்ட்டு. எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட் லேயர் காஃபி தான் நினைக்கிறேன். ஆனால் அது காஃபியாக ஃபஸ்ட் நீங்கள் போட்டது? ஆமாம், நானும் காஃபியை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நானும் ஃபஸ்ட் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. சார், அங்கே ஃபர்ஸ்ட் லேயர் 2 பேரும் குடிச்சாச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயர் டக்குன்னு காலி பண்ணுங்க. அண்ணன் சூடாவே போட்டு பழகிட்டாரு. ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. ஆமாம் கோவிந்தா. ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் முடிய போகுது. ஓகே, என்னப்பா இவ்வளோ நேரம் டச் பண்ணிட்டீங்களா? அப்போ நானும் இப்போ டச் பண்ணுறேன். ஹார்லிக்ஸ் வந்து செகண்ட் லேயருக்கு வந்து அண்ணனுக்கு வந்திருக்கு. இப்போ நான் வந்து செகண்ட் லேயர் வந்து ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு ஹார்லிக்ஸ் தான் வந்திருக்குது. நடுவில் அண்ணன் சஸ்பென்ஸாக நம்ம 2 பேருக்குமே வந்து ஒரு இணைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லேயர் வந்து ஹார்லிக்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த ஹார்லிக்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹார்லிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹார்லிக்ஸ் இதே மார்லேஸில் ஜூனியர் ஹார்லிக்ஸ் இருக்கு, உமன்ஸ் ஹார்லிக்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இருக்கிறது கிட்ஸ் ஹார்லிக்ஸ், அதுலேயும் 90s கிட்ஸ் ஹார்லிக்ஸ்னு நினைக்கிறேன். சூப்பர். அது குடிச்சிட்டு வாங்க. நான் வந்து எனக்கு வந்து டக்கு லேயர் நான் முழுங்கிடுறேன்னு நினைக்கிறேன். ஆஹா, அருமை. கடைசி லேயர் வந்துருவோமா? இந்த ஒரே ஒரு சிப்பு அழகா இருக்குது. ஓகே, நானும் வந்துட்டேன். கடைசி லேயர். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். இவர் பெரிய ஜேடி நாயுடு சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு. அதுல என்ன அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீ போட்ட அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் தான் எங்கள் 2 பேருக்கும் வந்து பிரித்து பார்த்துட்டாரு. அப்புறம் எங்களோட ஒற்றுமையை தெரிஞ்சு அடுத்த 2 லேயரும் ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் எங்களுக்கு ஒரே மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரே கப்பில் இத்தனையும் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. என்ன ஒரு சூப்பரான விஷயம், எதுவுமே மிக்ஸ் ஆகலை. அதான் ஏரியா வந்துச்சா பார்த்து நம்ம வந்து குடிக்கிற மாதிரி இருக்குது. ஆசம். சரி, 2 முடிச்சிட்டோம். 3வது யாருக்கு? 3வது நீ வேணா அப்படி போயிட்டு வரீங்களா பக்கத்தில்? இல்லை, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. மேலே வந்து யார் பேர் எழுதிக்கலாம்? இளங்கோ. அது என் பேர். ராஜ்குமார்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கோங்க. ஓகே. கீழே வந்து செல்லப்பா. என் பேர் முத்துகணேசன். கண்டிப்பாக அதை எழுதியே ஆகணும். நம்ம 2 பேருமே குடிச்சு பார்த்துலாமா அதை? ஓகே. இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு குடிக்கிறீங்களா? அப்புறம் நான் ஏன் டீ மேலே லேயரிங்கன்னு நான் கேட்பேன் நான். இல்லை, ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச காஃபியாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி காஃபி டேஸ்ட் பண்ணிட்டோம். அதுலேயும் அது ஸ்டாராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தான் அதை ட்ரை பண்ணிக்கலாம். நானா? ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்கும். ஓகே, ஸ்டாருன்னு சொல்லிட்டனால எனக்கு வந்து கொடுத்துட்டாப்புல. உள்ள என்ன நோக்கம் இருக்குன்னு தெரியல. நல்லா இருப்பேன். நிறைய வேலை இருக்குல்ல, நீ நல்லா இருப்பேன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர் வந்து ஆக்சுவலாக வந்து 3 லேயரை வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு லேயர் வந்து நாங்கள் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சி சொன்னோம். இது வந்து 2 லேயர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம மேலே நுரைய வந்து உறிஞ்சிட்டு ஃபஸ்ட் லேயர் குடிச்சுன்னு நான் சொல்கிறேன். குடிக்கவா? குடி. ஏரியா வந்துருச்சா? வல்ல இன்னும் இருக்க கோடு வல்ல. கரெக்டா இருப்போம்ல. குடிச்சிட்டேன். என்ன இது? ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 2வது லேயர் காரணம். இல்லை இருக்கு. சரி பாதி சரியா இருக்கு, அதுல ஏன் பாதி எங்க? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? பாரத் தானே சூஸ் பண்ணிக்கோங்க. சரின்ட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து காஃபி தான் இருக்குது. 2 லேயர் வந்து டீயில் வந்து நான் நுரையும் வந்து காஃபியும் குடிச்சிட்டேன். ஸோ கீழே வந்து என்ன இருக்குன்னு வந்து இப்போ அண்ணன் குடிச்சிட்டு சொல்லுவாப்புல. ஓகே, இட்ஸ் மில்க். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. பால். சூப்பர். இன்னும் அந்த ஸ்டார் மட்டும் கலையாமல் இருப்பா. அண்ணன் போட்டாச்சு. அப்படி டீ கடைக்கார அண்ணன் போட்டாச்சு. அண்ணன் பேர் டீ கடைக்காரன் பேர் வந்து மாணிக்கம்னு இப்போ தான் வந்து கேட்டேன் நான். ஏன்னா அண்ணன் சொல்லிட்டு இங்கே ஒரு அண்ணன் இருக்காப்புல, அந்த அண்ணன் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல. இப்போ வந்து மாணிக்கம் அண்ணன் தான் வந்து டீ மாஸ்டர். அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து லேயர் போட்டு கொடுத்தாரு. ரொம்பவே அருமையாக இருந்தது. நாங்கள் 3 லேயரில் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து நாங்கள் வந்து இப்போ சொல்லுங்கள் என்ன லேயர் நீங்கள் ஃபஸ்ட் லேயர் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து காஃபி இருந்துச்சு, அது நுரையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாதாம் பால். நெக்ஸ்ட்டு அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்டேன்? ஹார்லிக்ஸ். அப்பா சொல்லி பிடிச்சாச்சு. எஸ், ஹார்லிக்ஸ். அதுக்கடுத்து பூஸ்ட்.
இப்போது இந்த நம்ம 2வது சாப்பிட்ட டீயில் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து என்ன சாப்பிட்டேன், காஃபி தான் நானும் சாப்பிட்டேன். நான் வந்து மில்க் சாப்பிட்டேன். சூப்பர். அதான் இதான் வந்து எங்கள் ரிவ்யூ. நான் வந்து ஒரு லேயர் நான் வந்து கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து பக்காவாக கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு வந்து லேயர் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு முன்னாடி ஸ்பெஷலாக வந்து பாதாம் வந்து போட்டு கொடுத்துட்டாப்புல. மாணிக்க அண்ணன் வந்து பாதாம் பால் போட்டு கொடுத்துட்டாப்புல. ஏன்னா வந்து அண்ணன் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வரும்போதே வந்து என்னை பார்த்துருப்பாரு. ஏன் இப்படி பார்க்குறாரு? இவன் சரிப்பட்ட வரமாட்டான், இவருக்கு முதல்ல நம்ம ஸ்பெஷலாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாரு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே மறந்து போச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு காஃபி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து மேலே வந்து ஃபோம் லேயர் வந்து அது லேயர் மாதிரி இருக்குது. பட் வந்து அது வந்து நுர தான். அது ஃபஸ்ட் லேயர் வந்து எனக்கு வந்து காஃபி இருந்துச்சு. செகண்ட் லேயர் வந்து ஒரு லேயர் இல்லை, அது வந்து டிசைனுக்காக உள்ள லேயரு. அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்து வந்து அந்த டேஸ்ட்டே வந்து அண்ணன் பேசிக்கிட்டே இருந்தாப்புல. அது வந்து ஒரு நுர லேயர் தான். அதுக்கடுத்து வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது வந்து டீ, அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு மாதிரி ஹார்லிக்ஸ், அப்புறம் வந்து எனக்கு பூஸ்ட் வந்து வந்துருச்சு. 2 லேயர் நம்ம சாப்பிடும் போது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து காஃபி இருந்துச்சு, அப்புறம் வந்து பால் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அண்ணன் வந்து மாணிக்கன்னு பேர் சொன்னார். எனக்கு டக்குன்னு நம்ம என் பேர் வாடிக்கோ, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் நீங்கள் பில்டப் ஏற்றிக்கோங்க. போட்டிக்கலாம். ஸோ அண்ணனை வந்து நான் போகும்போது காமிச்சு தான் போவேன் யாருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கிளிப்பு காமிச்சு தான் போவேன். மாணிக்க அண்ணா நான் சொல்கிறேன் நான். ஸோ வந்து நாங்கள் டீயை குடிச்சிட்டு வந்து மாணிக்க அண்ணன் பக்கத்தில் வந்து நான் வந்தாச்சு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அண்ணன் காட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுருக்கலாமா, அதனால தான் பக்கத்துலேயே வந்துட்டேன். நான் எப்படி நான் இப்போ பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கு? பரவாயில்ல, பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. எல்லாம் ஊர்லேருந்து தொலைட்டு வர்றாங்க, சாப்பிட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்ட்டு போகிறாங்க. எத்தனை வருஷமாக கடை இப்போ போயிட்டுருக்கு? இப்போ கடை வச்சு 2 வருஷம் ஆச்சு. 10-15 வருஷமாக போட்டிருக்கிறேன். வீட்டில் தான் போட்டிருந்தேன். கஸ்டமர் நிறையா வர்றாங்க. வீட்டில் வசதி இல்லாதனால இப்போ கடை போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ எல்லா ஊர்லேருந்து தொலைட்டு வர்றாங்க. இப்போ எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வராங்கண்ணா நீங்கள் பார்த்துட்டு? இப்போ மும்பைலேருந்து, மைசூர், பெங்களூரு, சென்னையிலேருந்து, ஆஸ்திரேலியாக்காரங்க, அமெரிக்காவில் குடியிருந்தவங்களாம் வந்து ஊருக்கு வரும்போது வந்து குடிச்சிட்டு போகிறாங்க. வெளியூரில் இருந்தாலும் வந்திருக்காங்க. அண்ணனுக்கு வந்து உள்ளூரில் மட்டும் ஃபேன்ஸ் இல்லை, வெளிநாட்டுகளுமே வந்து ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து குடிச்சிட்டு போகிறீங்க. அண்ணனை வந்து ஹாப்பியாக வந்து பாராட்டிட்டு போகலாம். இந்த மாதிரி டீ எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி லேயர் டீ குடிக்கணும்னா இங்கே தான் கணவாய்க்கு தான் வந்தாகணும். எத்தனை டேஸ்ட் வேணாலும் மாற்றி மாற்றி போட்டு கொடுப்பேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வந்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அண்ணன் வந்து சூப்பராக கூப்பிட்டாரு. எல்லாம் ஆல்வேஸ் வெல்கம். கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே அண்ணன் மட்டும் தான் லேயர் டீ போடுறாரு. கண்டிப்பாக நான் இங்கே தான் இப்போ தான் அது கேள்வியே போகிறேன். லேயர் டீங்கிறது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி குடித்ததே இல்லை. லேயராக பிரித்து, அதாவது எல்லாருமே டீ போடுறாங்க. பட் அதுலேயும் ஸ்பெஷலாக அண்ணனுக்கு எங்கேருந்து இந்த சிந்தனை வந்துச்சுன்னு தெரியல. கேட்டால் நம்மளுக்கு வந்து சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போசிட்டில் நம்ம கடையை போட்டு உட்காந்துட்டோன்னா அதுவுமே இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே டீயை வந்து குடித்தாலே வெளியே வந்து 10 ரூபா 20 ரூபாலாம் கேட்பாங்க. அண்ணன் 3 நாள் வந்து ஒரே கப்பில் போட்டு கொடுத்தோம். 25 ரூபா வந்து 2 லேயரும், 3 லேயர் வந்து 30 ரூபாய்க்கு தான் போட்டு தராப்புல. ஸோ வந்து ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஆடியன்ஸ்க்கு? அதே தான். என்ன எதிர்பார்க்குறீங்க? ஐயா ரொம்ப பசிக்குது, ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கொடுங்களா. ஐயோ கையில் துப்புறாரு. அது மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனை வந்து இன்றைக்கி வந்து கூட்டு வந்ததே வந்து இவருக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிட்டாங்க. போன வீடியோவில் வந்து ஒரு ரசிகர் மன்றம் வந்து ஆரம்பித்தனால அண்ணன் வந்து நீ வரலாம் வந்தவொன்னு வெட்ட வேண்டாம் அப்படிலாம் என்னை வந்து ஃபோன் கால் மூலம் என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனோட ரசிகர் மன்றத்தில் இருந்து ரசிகர்கள்லாம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அதனால தான் வந்து சரி அண்ணனையும் சேர்த்து வந்து இன்றைக்கும் வந்து அண்ணன் கூட இருக்கணும் அப்படின்ட்டு நான் கூப்பிட்டு வந்துட்டேன். அதாவது கோத்தூரன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி அப்படியே ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாமேன்ட்டு. ஸோ சூப்பராக இன்றைக்கி வந்து வீடியோஸ் வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? இதையும் இதை மாடலேஷனில் ட்ரை பண்ணலாமா? சரி, இந்த பாலை வந்து பாலையா குடிச்சிருந்தாருன்னா லைக் பண்ணுங்க தம்பி, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பாட்டுக்கு எதிர்பார்ட்டில்லை என்று ஆணவம் கொண்டிருந்தேன், அது இன்றோடு துளைந்தது. சூப்பராக வந்து சொன்னாப்ல. அதான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுன்னு போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம இதே மாதிரி என்ன வீடியோலாம் போடுறோமோ
முக்கியமாக என்ன மாடுலேஷன்லாம் நாங்கள் பேசுகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். until then bye from ராஜ்குமார் அண்ட் முத்து கணேஷ். ஓகே பாய்.